வீடு வாங்கலாம்னு இருக்கேன். எந்த பக்கம் பார்த்த வீடு வாங்குறது? அப்படிங்கிற ஒரு குழப்பம் நிறைய பேர்த்துக்கு இருக்கும். வாங்குறதுன்னு ஆகிப்போச்சு, பெரிய இன்வெஸ்ட் பண்ணுறோம். அதில் எந்த திசை ராசியான திசைன்னு வந்து வாங்கிட்டா என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கும். கரெக்டு தான் அது. ஆனால் பாருங்க, இதில் ஒரு இது வீடு யாருக்கு பேசும் அப்படின்னா வீட்டுக்காரம்மாக்கு மட்டும்தான் பேசும். இல்லத்த அரசி தான். இல்லத்த அரசன் யாரும் கிடையாது. நான் ஏற்கனவே கூட ஒரு தடவை சொல்லியிருக்கேன். அப்போது வீட்டுக்கார அம்மாவுக்கு என்ன ராசியோ அந்த அம்மாவுடைய ராசிக்கு எந்த திசை ராசியான திசையோ அதில் தான் வாங்கணும். அதை விட்டுட்டு கணவருடைய ஜாதகத்தின்படி வாங்கக்கூடாது, பிள்ளைகளுடைய ஜாதகத்தின்படி வாங்கக்கூடாது. இப்போ ஒரு டவுட் வரும், கல்யாணம் ஆகலை, யார் வீட்டுக்காரம்மா ராசியை பார்க்கறது? ஏற்ற வீட்டுக்காரம்மாதையா, பக்கத்து வீட்டுக்காரம்மாதை, யாரையா பார்க்கறது? பொண்டாட்டியே இல்லைன்னா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வரும். அதுக்கு பதில் என்னன்னா, உங்கள் அம்மாவுடைய ராசி என்னவோ அந்த ராசிக்கு வாசக்கால் இருக்கிற மாதிரி வாங்கிருங்க. அது பெரும்பாலும் மனைவியாக வர்றவங்களுக்கும் கிட்டத்தட்ட மேட்ச் ஆகிற மாதிரி தான் வரும். அதனால பெண்களுடைய பேர் நாமம், ராசி, அவங்களுடைய ஜாதகம் அதுபடி தான் வீட்டு வாசக்கால் அமையணுமே தவிர ஆண்களுடைய இதுபடியோ குழந்தைகள்ல ஆம்பளை பிள்ளைகளுக்கு என்ன ராசின்னு பார்த்து அந்த மாதிரி வாங்குறதுங்கிறதோ சரி வராது. அப்போது வீட்டு வாசக்கால் அப்படின்னு பார்க்குறதுங்கிறது இந்த விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கணும்.